காஃபி போடலாமா? ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடிச்சுட்டு வந்துடுறேன். பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக இப்படி 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 டர்ன் பண்ணி எடுக்கும். பல்ஸ் மோட்னா தெரியும்ல, பண்ணிட்டு வரேன். இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர், கொஞ்சம் சர்க்கரை, தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பால் காய்ச்சணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோசை. மத்தியானம் ஈஸி ஆகிடுச்சு செஞ்ச பீட்ரூட் பொரியல். அதை தோசை மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே நல்ல நுறையா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணுங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க இல்லாதனால நான் பண்ணுறேன். பாப்பா பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக கப்பில் தான் நான் குடிப்பேன். கப்பு வந்து டார்க் க்ரீன் கலரு, அது காஃபியோட இது வந்து கரெக்டாக காட்டாது, அதனால் இன்றைக்கி டம்ளரில் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, டல்கோ காஃபி அப்படின்னு சொல்லுவாளுங்க. நார்மலாக நம்ம வந்து காஃபி போட்டோம்னா அப்படியே இந்த மாதிரி வராதில்ல, அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. காஃபி டே காஃபி மாதிரி இருக்கா? நார்மலான காஃபி பொடி, ப்ரூவோ சன்ரைஸோ ஏதோ ஒரு காஃபி பொடியில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட் தோசை ரெடி, காஃபி ரெடி. காஃபி கேட்பாங்க பொண்ணுங்க, நம்ம நார்மலாக போட்டு கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது, இந்த மாதிரி போட சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு போட தெரியாது சொல்லிடுவேன். இன்றைக்கி திடீர்னு தோணுச்சு அவங்க போடுற மாதிரி காஃபி நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. சூப்பராக இருக்குது. காஃபி டேயில் காஃபி குடிப்போம்ல, அப்படியே அந்த மேலே நிறையா அந்த மாதிரி. நமக்கு எப்பாவது ஆசையாக இருந்தால் நாமளே வீட்டில் போட்டுக்கலாம். போட்டு செஞ்சிட்டோம்னா ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் காஃபி தூள், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சோண்டு தண்ணி, மீன்ஸ் சும்மா ஜஸ்ட் ஒரு ரொம்ப கம்மி 1/4 டம்ளரை விட அது போட்டதுக்கு ஒரு 5 டம்ளர் காஃபி வரும் போல் இருக்குது. இப்போ நான் குடிச்சிட்டு இன்னுமே நிறையா மீதி இருக்குது. நைட்டு குடிக்கும்போது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே போய் காஃபி டே காஃபி குடித்த மாதிரி ஒரு எஃபெக்டாக இருக்குது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்களேன் எப்படி.